வெல்கம் பேக் டு திரன் vlog guys. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா போகிறதா உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் போங்க. பட் ஆனால் மோஸ்ட்லி யாராலையும் போக முடியாது, சைனாக்காரவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். இருந்தாலும் இப்படி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுங்க. அந்த ஊரில் ஜீன்ஸ் கூட வைக்க முடியாது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஞாபகமாக திரன் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. லைக்கை போட்டால் தான் நிறைய பேருக்கு காமிக்கும். வாங்க போகலாம் வீடியோக்கு. நம்ம லிஸ்ட்டில் மொத்தம் 10 வியர்டான ரூல்ஸ் நார்த் கொரியாவில் இருக்குது. ஸோ அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வரும் மொத்தம் 3 டிவி சேனல் தான் இருக்குது. அந்த 3 டிவி சேனலும் கவர்மெண்ட் கீழே தான் இருக்குது. ப்ரைவேட்டான டிவி சேனல்ஸோ எந்த ஒரு விலைக்கு இப்போ நம்ம ஊரில் எஸ்த்ரோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு 3 டிவி சேனல், அதை தான் மக்கள் எல்லாமே பார்த்தாகணும். நம்ம லிஸ்ட்டில் 2வது, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஜெனரேஷன் சேர்த்து வச்சு உங்களை பழிவாங்க, இல்லாட்டி உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள், உங்கள் அப்பா அம்மா, அப்புறம் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க, அந்த மாதிரி 3 ஜெனரேஷனுக்கு சேர்த்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3வது என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மென்னாக இருந்தாலும் சரி, ஊமனாக இருந்தாலும் சரி, அவங்க வச்சுருக்க ஒரு 28 டைப்ஸ் ஆஃப் ஹேர்கட் தான் ஃபாலோ பண்ணோம். இது நம்ம இஷ்டத்துக்கு இப்போ நம்ம போய்ட்டு என்னென்னமோலாம் செய்கிறோம்ல, அதெல்லாம் முடியாது. அவங்க ஊரில் ஒரு 28 கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ஹேர் ஸ்டைல் இருக்குது. அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஊரோட லீடர் கிம் ஜாங் உன் அவர் ஒரு டைப்ஸ் ஆஃப் ஹேர்கட் வச்சுருக்காரு. அது யாருமே வெட்டக்கூடாது. அதை வெட்டினீங்கன்னா அது அந்த ஊரில் இல்லீகல், உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் அது அவர் மட்டும் தான் வச்சுக்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் 4வது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே NBA பாஸ்கெட் பால் இருக்குது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் தனி ரூல்ஸ் இருக்குது. நார்மலாக NBAவோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஊரோட பாஸ்கெட் பாலுக்கு தனியாக ஒரு ரூல்ஸ் வச்சு நடத்தி வந்துட்டுருக்காங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஊரோட கேபிட்டல், அந்த ஊரோட கேபிட்டல் நீங்கள் போயிட்டு வாழ போகிறீங்க, இல்லை செட்டில் டவுன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை அப்ரூவல் வாங்கி தான் நீங்கள் போக முடியும். ஏன்னா எல்லோரும் எடுத்தவொடனே நீங்கள் அந்த ஊரில் போய் செட்டில் டவுன் பண்ண முடியாது. நீங்கள் பணக்காரனாக இருக்கணும், நல்லா படித்தவனாக இருக்கணும், நல்லா பேசிக்கலி ஒரு ரீச் ஆனது தான் கிம் ஜாங் உன் உங்களை அப்ரூவ் பண்ணுவார். நீங்கள் அவங்க கேபிட்டலில் போய்ட்டு வாழலாம் அப்படின்ட்டு, உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம லிஸ்ட்டில் 6வது, இப்போ உங்கள் பிள்ளைங்க போய் படிக்க போகிறாங்க, செகண்டரி, ப்ரைமரி. நீங்கள் ஸ்கூலில் இப்போ நம்ம ஊரில் எப்படி இருக்கும், ஸ்கூலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் PIBG காசு கட்டிட்டு நம்ம வந்துடுவோம். பட் ஆனால் அந்த ஊரில் உங்கள் பிள்ளைங்க படிக்க போகுதுன்னா நீங்கள் அவங்களுக்கு டேபிள், சேரு, அப்புறம் தேவையான ஜாமான், அந்த பில்டிங்க்கு தேவையான ஜாமான், அதெல்லாம் நீங்கள் போய் வாங்கி கொடுத்தா தான் பிள்ளைங்க போய்ட்டு ஸ்கூலில் படிக்க முடியும். அப்புறம் அந்த ஊரில் பைபிள், குரான் இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது இல்லீகலான செயல். உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்குது. ஸோ இந்த ஊரில் உங்களால் எடுத்த உடனே நீங்கள் எல்லா எலக்ட்ரானிக் ப்ராடக்டும் பார்க்க முடியாது. இந்த ஊரில் ஆப்பிள், அப்புறம் சானி, மைக்ரோசாஃப்ட், இந்த மாதிரி வெல் நோன் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. அவங்களுக்குன்னு சில சைனா ப்ராடக்ட் இருக்குது, அதான் அவங்க பார்க்க முடியும். இல்லை அவங்க ஊருக்குன்னு எதாவது ப்ராடக்ட் இருக்கும், அதான் பார்க்க முடியும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 9வது என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பார்க்க முடியாது. கேர்ள்ஸ் பிகினி போட்டு குளிக்க முடியாது இங்கே பப்ளிக்கில். ஸோ இது எப்படின்னா, அவங்க ஊரில் நீங்கள் இது பாய்ச்சிங்கன்னா இல்லீகல். ஜீன்ஸை போடவே கூடாது. அவங்க கொடுக்குற சில டைப்ஸ் ஆஃப் பேண்ட்ஸ் தான் இருக்குது, அதான் நீங்கள் போட முடியும். ஜீன்ஸ் பாய்க்க முடியாது. பாய்ச்சிங்கன்னா அது அகெயின்ஸ்ட் ரூல்ஸ். கேர்ள்ஸ் அவங்க முட்டிக்காலுக்கு கீழே தான் ஸ்கர்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் போட முடியும். அதுக்கு மேலே போடக்கூடாது. அது இந்த ஊரில் இல்லீகல். ஸோ கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா கிம் ஜாங் உன், அந்த ஊரோட லீடர், அவங்களும் சரி, அவங்க ஃபேமிலியும் சரி, நம்ம டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. எதுவும் தப்பாக அவங்கள பற்றி பேசிடக்கூடாது. ஸோ ஏதாவது நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க, கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. ஸோ அவங்கள பற்றியோ, கிம் ஜாங் உனை பற்றியோ, இல்லை அவங்க ஃபேமிலி பற்றியோ நம்ம எந்த காரணத்துக்கும் தப்பாக பேசிடக்கூடாது. ஞாபகம் வச்சுங்க, அவங்க ஊரில் நார்த் கொரியாவில் வியர்ட்டாக இருக்கிற ரூல்ஸு. ஸோ இதே மாதிரி நம்ம ஊரில், இல்லை நீங்கள் பார்க்குற உங்கள் ஊரில் இந்த மாதிரி வியர்ட்டாக ஏதாவது ரூல்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு நான் அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அப்போ தான் நிறைய பேர் காமிக்கும். திரன் vlogsக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு, நார்த் கொரியாவில் இப்படிலாம் வியர்ட்டான ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும்லாம் காமிங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you guys, bye.